குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பது பழமொழி. குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். சிறு தெய்வம் என்று அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதன் சக்தியை அளவிட முடியாத அளவு அது பெரியது. குழந்தைக்கு காது குத்துவது, முடிக்காணிக்கை போன்ற தங்கள் வீட்டு விசேஷங்களை முதலில் குலதெய்வம் கோவிலுக்குத்தான் நிறைவேற்றுவார்கள். நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும். இதற்கு காரணம், எப்படி நாம் ஒரு வீட்டிற்குள் செல்வதற்கு முன் அந்த வீட்டின் குடும்பங்களின் அனுமதியை பெற்ற பிறகு நுழைகிறோமோ, அதேபோல மற்ற தெய்வங்கள் தன் பக்தர்களுக்கு உதவும் முன் குலதெய்வத்தின் அனுமதியை கேட்டுக்கொள்கிறது. குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்த புண்ணிய ஆத்மாக்கள். தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை கொண்டது. எனவேதான் அத்தெய்வங்கள் குலதெய்வம் என்று அழைக்கப்படுகின்றது. உங்களது குலதெய்வம் கோவிலுக்கு மாதம் ஒரு முறையோ, வசதிக்கேற்ப வருடம் ஒரு முறையோ கண்டிப்பாக நேரில் சென்று பூஜை செய்து கொள்ள வேண்டும். மற்ற கோவில்களுக்கு சென்று பூஜை செய்வதற்கும் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் மிக பெரிய வித்தியாசம் உண்டு. மற்ற கோவில்களுக்கு செல்லும் போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவார்கள். ஆனால் குலதெய்வத்தை வழிபடச் செல்லும் போது மட்டும் கூடுதலாக ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமை என்னவென்றால், குலதெய்வம் கோவிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும். அவரவர் சம்பிரதாயத்திற்கேற்ப பூஜைகளை செய்து கொள்ளலாம். இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடு. குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வமாகும். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும். குலதெய்வம்தான் நமக்கு எளிதில் அருளினை தரும். மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்த புண்ணிய ஆத்மாக்கள். தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை கொண்டது. எனவேதான் அத்தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருளும் கிடைப்பது சற்று கடினம். குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும், ஆலயங்களுக்கு சென்றாலும் நாம் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான்.